வணக்கம். இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுற விஷயம் என்னென்னா, நான் இந்த பூமிக்கு வந்திருக்கேன் அப்படி தான் நான் உணர்கிறேன். ஒரு அம்மா அப்பாவுக்கு ஒரு குழந்தையா பிறந்தாலும் இந்த பூமிக்கு நம்ம வந்திருக்கோம், வந்து போகிறோம். அப்போது என்னோடய புரிதல் படி என்னென்னா, நான் நிறைய வாட்டி வந்திருக்கணும், நிறைய அனுபவங்களை பெற்றிருக்கணும். சில அனுபவங்கள் பெற வேண்டி நான் இப்போ இந்த பூமிக்கு வந்திருக்கணும். இது பொதுவான கருத்து. அப்போது இந்த பூமிக்கு நான் வந்திருக்கேன்னா, நான் என்ன செய்ய வந்திருக்கேன், யாருக்காண்டி இந்த பூமிக்கு வந்திருக்கேன், அதை எப்போ செஞ்சு முடிப்பேன், அதை செஞ்சு முடிக்கிற டைம் எனக்கு ஏன் தெரியல, நான் சரியாக தான் அந்த பூமிக்கு வந்த நோக்கத்தை செஞ்சிட்ருக்கேனா, தவறாக செஞ்சிட்ருக்கேன்னா நான் யார்கிட்ட போய் வழி கேட்குறது, அவங்க வழி காட்டுறது உண்மைன்னு நான் எனக்கு எப்படி தெரியும். இங்கே மக்கள் எல்லாம் இதெல்லாம் தெரிஞ்சு தான் நடந்துக்கிட்டு இருக்காங்களா, அந்த பூமியில் உள்ள அனைத்து உயிர்களும், மனிதன் உட்பட? எந்த வகையில் இங்கே பிறக்கிறாங்க, எப்படி இவ்வளோ காலங்கள் வாழ்கிறாங்க, வேறுபட்ட டைமில் இந்த பூமியை விட்டு போகிறாங்க. இந்த மனிதர்களுக்குள்ள இந்த உணர்வுகள் எப்படி புகுத்தப்படுது, இது கூடவோ குறையவோ வரும்போது ஏன் வலிக்குது, இல்லாத போது ஏன் ஏக்கம் வருது, சில பேருக்கு அதிகமாக கிடைக்கும்போது அது ஏன் வெறுக்குது, சில பேருக்கு இல்லவே இல்லை அப்படிங்கும்போது ஏன் ஏங்குறாங்க. இந்த மாறுபட்ட கோணத்தில் மனிதன் படைக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? இது யார் டிசைட் பண்ணி இங்கே நம்மளை அனுப்புகிறா? எனக்கு வாழ்ந்தது போதும் அப்படின்னா நான் எக்ஸிட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கா? நான் ஏதாவது குறிக்கோளோட தான் இந்த பூமிக்கு வந்தேன் அப்படின்னா நான் அதை செஞ்சு முடிக்கிறதுக்கு ஏதாவது டைம் பீரியட் கொடுக்கப்பட்டிருக்கா? இது யார் எனக்கு சொல்லி தருவா? இந்த உணவு தான் நான் உட்கொள்ளணும், இந்த உடை தான் உடுத்தணும், இந்த மொழி தான் நான் பேசணும், இந்த தாய் தந்தைக்கு தான் பிறக்கணும், இந்த இடத்துல தான் நான் பூமியில் உதிக்கணும், இதெல்லாம் நான் டிசைட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால், இதை மாற்றுறதுக்கு ஏதாவது வழியோடு நான் வந்திருப்பேனா, இல்லை மாற்றவே முடியாத சுச்சுவேஷனில் நான் இங்கே வந்திருப்பேனா? என்ன மாற்றவே முடியாத போது நான் பக்கத்துள்ள எனக்கு கூட கொடுக்கப்பட்ட உறவுகளில் நான் ஏதாவது மாற்றங்களை கொண்டு வந்துட முடியுமா? இங்கே ஏன் குழந்தை பருவத்திலேருந்து சில உணர்வுகள் கடத்தப்பட்டுக்கிட்டே இருக்குது? எனக்கு தெரிஞ்சு போச்சு, இப்படி தான் வாழ்க்கை. நான் நிறைய பேரை பார்க்குறேன், மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், இறக்குறான். அப்போது எனக்கு இது தெரிஞ்ச உடனே நான் ஏன் திடீர்னு குழந்தை பருவத்திலேருந்து ஒரு முதுமை பருவத்தை நோக்கி என்னால் நகர்த்திக்க முடியல? போதும், வேகமாக என் வாழ்க்கை கால சுழற்சியை நான் கொண்டு போய் நிறுத்திட்டு இந்த பூமியை விட்டு எக்ஸிட் ஆகிறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு எனக்கு ஏன் தெரியாமல் நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே வந்துட்டாலே இது மட்டும்தானா, இது ஒன்வே தானா? நாங்கள் செய்கிற செயல்லாம் எதன் அடிப்படையில் நான் செய்கிறேன்? அந்த அஜெண்டா கொடுக்கப்பட்டது யார்? என்னோடய பார்வையின் கீழ் தான் இந்த அஜெண்டா கொடுக்கப்பட்டிருக்கா? அதன்படி தான் நான் நடக்கிறேன்னா? காலையில் தூங்குறதுலேருந்து நான் காலையில் எழும்பி காலையில் கண் முழிக்கிறதுலேருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் யார் இதை செயல்படுத்துகிறா? நான் சரியாக செஞ்சேனான்னு எனக்கு ஏன் தெரியல? நான் தவறாக செய்யும்போது எனக்கு அந்த விளைவு மூலம் கிடைக்கிறது பல முறை நான் அடிபட்டாலும் ஏன் திரும்ப திரும்ப செய்கிறேன்? தப்புன்னு தெரியும், ஆனால் அது ஏன் செய்ய வைக்குது? இவ்வளோ முடியாதுன்னு தெரியும், ஆனால் ஏன் திரும்ப முயற்சி பண்ணுறேன்? இந்த மக்கள் அப்படிங்கிற இந்த மனிதன் அப்படிங்கிற உருவம் எதன் அடிப்படையில் இங்கே செதுக்கப்பட்டிருக்கு? அதுக்குள்ள கெப்பாசிட்டி என்ன? உள்ள சதை, நரம்பு, ரத்தம், அறிவியல் பூர்வமாகவும் உணர்ந்த விஷயங்களையே என்னால் உணர்ந்து கொள்ளாத போது விஞ்ஞான விஷயமா எதை உணர்ந்து நான் இதை செயல்படுத்த முடியும் இந்த உலகத்தில்? இறப்பு வரும்போது நான் இறப்பு வருதுங்கிறத ஏன் என்னால் தெரிஞ்சுக்க முடியல? இந்த பூமிக்கு வந்திருக்கேங்கிறது என்னால் ஏன் உணர்ந்திருக்க முடியல?
இந்த கேள்வி நமக்குள்ள வரும்போது நம்ம தேடுதல் ஆரம்பிக்குதுன்னு சொல்கிறாங்க. அப்போ வரும்போது நம்ம எந்த உணர்வோடு இங்கே வர்றோம்? அப்படி மறக்கப்பட வேண்டிய அவசியம் என்ன? மக்கள் ஏன் எல்லாரும் ஒரே மாதிரி சிந்திக்காமல் வெவ்வேறு முறையில் சிந்திக்கிறாங்க? எதிரில் உள்ளதுக்கு பிடிச்சது எனக்கு ஏன் பிடிக்கல? ஆனால் நம்ம மனிதர்கள் அப்படிங்கிற கூட்டத்தில் தானே இருக்கோம், அந்த சமூகத்தில் உள்ள இருக்கோம். வெறுப்பு எதன் அடிப்படையில் இங்கே படைக்கப்பட்டிருக்கு? அன்பு எதன் அடிப்படையில் இங்கே படைக்கப்பட்டிருக்கு? அன்பை நல்லதுன்னு சொல்கிறோம், வெறுப்பை தவறுன்னு சொல்கிறோம். இந்த ரெண்டுக்கும் எது வித்தியாசப்படுத்தி நம்மளை இந்த பூமியில் அனுப்பிச்சு? யார் சொன்னது அன்பு நல்லதுன்னு? யார் சொன்னது பொறாமை கெட்டதுன்னு? அப்போ பொறாமையிலே இருக்கவங்க நல்லாவே இந்த பூமியில் வாழலையா? அன்பு மட்டும் இருந்தவங்க மட்டும்தான் இந்த பூமியில் நல்லா வாழ்கிறாங்களா? இந்த பிரபஞ்சம் என்னை வழி நடத்துதுன்னா அது ஏன் எனக்கு தெரியல? அது ஏன் என்கிட்ட ரெண்டு பேத்துக்குள்ள கம்யூனிகேஷன் எங்களுக்கு ஏன் புரியலை? அப்படி புரிஞ்சாலும் என்னால் அதை வெளிப்படுத்த முடியல. அதை எந்த கோணத்தில் நான் அணுகணும்னு எனக்கு ஏன் தெரியல? ஆனால் அதுக்குள்ளே தான் நம்ம இருக்கோங்கிற உணர்வும் கொடுத்து, அதே நேரத்தில் அதுக்குள்ளே நம்ம இல்லைங்கிறதையும் காமிக்குது. அன்பு கொடுத்த இதே பிரபஞ்சம் எனக்குள்ள வெறுப்பையும் ஏன் வச்சுச்சு? இந்த ரெண்டும் கொடுத்ததின் பயன்தான் என்ன? நான் தவறாக செய்யும்போது சில விளைவுகள் ஏன் ஏற்படுது? ஏன் அன்பு ஈக்குவல் டு பொறாமை அப்படிங்கிறது இல்லாமல் ஏன் வேறு வேறாக எதிர்ச்சொல்லில் படைக்கப்பட்டிருக்கு? இதெல்லாம் யார் வழி நடத்துகிறா? இந்த அனுபவங்கள் எனக்கு என்ன விளைவு கிடைக்க போகுது? இங்கே எல்லாரும் உடல் எடுத்தவங்களாம் இறக்க தான் போகிறாங்க. அப்படிங்கும்போது எது என்னை இயக்குது? இந்த உணவு 3 வேளைன்னு யார் பகுத்தா? ஏன் நான் 8 வேளை சாப்பிடக்கூடாதா? கிலோ கணக்கில் சாப்பிட்றவங்களும் இருக்காங்க, சாப்பிடாதவங்களும் இந்த பூமியில் இருக்காங்க. எல்லாமே இருந்தும் பயன்படுத்தாமல் இருக்காங்க, எதுவுமே இல்லாதவங்களும் இருக்காங்க. இந்த பூமியில் இந்த பார்ஷாலிட்டி யார் கொடுத்தது? இந்த திட்டங்கள், இந்த வழிமுறைகள் இதெல்லாம் யார் வகுத்தது? இதெல்லாம் சரின்னு சொல்லி யார் கண்டினியூ பண்ணுறது? இதெல்லாம் தவறுன்னு யார் நிறுத்திட்டு வேற புதுசாக யார் மாற்றுறது? நம்ம கண்காணிக்கப்படுகிறோமா? இல்லை நம்ம தான் தோன்றித்தனமாக வாழ்கிறோமா? இந்தியாவில் பிறந்த ஏன் நான் அமெரிக்காவுக்கு போக முடியல? மனிதனுக்கு எல்லா ஆற்றலும் உண்டுங்கிறாங்க, எனக்கு ஏன் நிறைய லாங்குவேஜ் பேச முடியல? சில பேர் பல லாங்குவேஜ் 10க்கும் மேற்பட்ட மொழிகள் கூட சில பேர் பேசுகிறாங்க. ஒரு மனிதனுக்கு ஒரு தாய்மொழியே சில டைமில் தகராறாக இருக்குது. அது எப்படி? ஒரு கணவன், ஒரு மனைவி, ஒரு குழந்தை மூலம் ஒரு குடும்பம் உருவாகுதுன்னா அதை சுற்றி நிறைய உறவுகள். இந்த உறவு முறையெல்லாம் யார் உருவாக்கினா? சித்தி சித்தப்பா அப்படிங்கிறது தாய்க்கு அடுத்தவங்கனால பிரிச்சிருக்காங்க. இதெல்லாம் யார் சொல்லி கொடுத்ததுனால இப்படி பிரித்தாங்க? உணவுக்கு அதில் உள்ள குழம்பு மஞ்சளாக இருக்க வேண்டும் என்று யார் உருவாக்கினா? மஞ்சள் சேர்க்க வேண்டும் என்று யார்? அதன் விளைவுகள், அதன் பயன்கள் நமக்கு இப்போ தெரியும். அதை பயன் விளைவுகள் தெரிவதற்கு முன்னாடி முதலில் ஒரு மனிதன் படைத்திருப்பான் அல்லவா? சாதம் வெண்மையாக இருக்க வேண்டும், குழம்பு மஞ்சளாக இருக்க வேண்டும், இந்த பதம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்று இதெல்லாம் யார் உருவாக்குனா? ஏன் பச்சை கலரில் குழம்பு இருக்குது? கீரை. மனிதர்கள் எப்படி இங்கே